ஒரு மேரேஜுக்கு பணம் மட்டும் பத்தாது, அவங்க கேரக்டர், வெல்பீயிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அத்தை, புருஷன் பொண்டாட்டி உறவு பணத்தை வச்சு மட்டும் நிலைக்காது. சந்தோஷம் கஷ்டம்னு எல்லா நேரத்திலயும் ஆதரவா இருக்கிற பொண்ணா இருக்கணும். ஷார்ட்டா சொல்லணும்னா என் பொண்டாட்டி மீனா மாதிரி. அத நான் உன்ன மாதிரின்னு சொல்ல வந்தா அதுக்குள்ள அவன் முந்திட்டான். அண்ணி நீ எல்லாம் ஒரே மாதிரி தானே, குட் கேரக்டர்ஸ். நல்லா சமாளிக்கிற. இதுக்குதான் இந்த வீட்ல எல்லாரையும் ஒன்னா வச்சு எதுவும் சொல்லக்கூடாது. ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ பண்றது பேசுறது எல்லாம் தப்பா இருந்தா நாங்க என்ன பண்றது? சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்கு அவனுக்கு பொண்ணு பாக்குற? எதுக்குன்னா கல்யாணத்துக்கு தான். இன்னும் அவனுக்கு டைவர்ஸும் கிடைக்கல. அதெல்லாம் கிடைச்சிரும். எப்படிமா கிடைக்கும்? சார் வேற இப்ப ஒரு குழந்தைக்கு அப்பா. டேய், இவன் அந்த இல்லன்னு சொல்ல குழந்தைக்கு போறீங்க அதானே? பார்லரமா சொல்லணும்ல. அதெல்லாம் தானா நடக்காது. மனோஜ், இவங்க யார் பேசுறதே நீ கண்டுக்காத. ஜோசியர்கிட்ட உன்னை பத்தி எல்லா விவரமும் நான் சொல்லிட்டேன். உன்னை பத்தி ஏதாவது சேர்க்கணும்னா அதை நீ எழுதி கொடு. மா அவனை பத்தி எழுத சொன்னீங்கன்னா ஒரு புக்கே போடுவாமா. டேய் மாறா மா, இப்போதைக்கு என் கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச வேணாம், கொஞ்ச நாள் போட்டோம். டேய், என்னடா இவனே கல்யாணம் வேணான்னு சொல்றான்? ஷாக்கிங்கா இருக்குல்ல? அப்புறம் என்ன விஜயா, அவன் தான் கல்யாணம் வேண்டான்ட்டானே, நீ அவசரப்படுற? ஆனா ஏதோ இடிக்குதேப்பா. இவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் வேணும் வேணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தான். ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு இப்படி சொல்றான்? இவன் வாழ்க்கையே ஒரே மர்ம குடோனா இருக்கேப்பா. அதெல்லாம் எந்த ஒரு மர்மமும் கிடையாது. மா, என் கல்யாணத்தை பத்தி கொஞ்ச நாளைக்கு நீங்க பேச வேணாமா? டேய் மனோஜ், என்னடா சொல்ற? நீ உடனே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்ன. இப்ப என்னடான்னா இப்படி பேசுற? டேய், நீ ஏதாவது பொண்ணு பார்த்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வேற என்ன காரணம்? ரோகிணிக்கு எனக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. டேய் மனோஜ், நீ நிஜமாவே டைவர்ஸ் கிடைக்கணும்னு தான் வெயிட் பண்ண சொல்றியா, இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா? அது மட்டும் காரணம் இல்ல. அப்ப நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல. எனக்கு புரியுது. உங்க கூட ஒரு ஜோசியர் இருப்பாரே, நியூமராலஜிஸ்ட். அவர் உங்க ஜாதகப்படி கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அதுவும் இல்ல. அப்புறம் வேற என்னடா காரணம்? ஏன் திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கிற? அது இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். நிறைய கமிட்மெண்ட் இருக்குப்பா. அப்படி என்னடா உனக்கு கமிட்மெண்ட்? கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட் தான், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படி என்னடா முக்கியமான வேலை? என்னம்மா எல்லாரும் மாதிரி நீங்களும் கேக்குறீங்க? எனக்கு என்ன வேலையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு ஷோரூமோட ஓனருமா. எவ்வளவு பிசினஸ் டென்ஷன்ல இருக்கேன், எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும். டேய், இதெல்லாம் எப்பவும் தாண்டா இருக்கும். கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்றியா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேம்மா, இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். இத பாரு மனோஜ், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கதான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னடா கல்யாணமே வேண்டான்னு சொல்ற? அம்மா, நான் கல்யாணமே வேணான்னு சொல்லல. இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு. ஏய், இங்க வா, இப்படி வந்து உட்காரு. அப்படி என்ன எப்பவும் இல்லாம புதுசா ஒரு கமிட்மெண்ட்? அது என்னன்னு முதல்ல சொல்லு. அது சில முக்கியமான வேலைலாம் இருக்குப்பா, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. டேய், அப்பாக்கெல்லாம் எல்லாமே புரியும்டா. நீ முதல்ல என்னன்னு சொல்லு. அவர் கேட்டுட்டு இருக்காரு, நீ என்னடா ஏதோ சயின்ஸ் கண்டுபிடிப்பு மாதிரி புரியாது வைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. என் பிசினஸ் விஷயமா சில வேலைகள் இருக்குடா, போதுமா? டேய் மனோஜ், வேலை எப்போ இருந்துகிட்டு தாண்டா இருக்கும். கல்யாணம் இந்த வயசுல பண்ணாதாண்டா உண்டு. மா, நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சொல்றேம்மா. ஆரம்பிச்ச கமிட்மெண்ட்டுக்கு முதல்ல என்ன வழின்னு பார்த்துட்டு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எதுவும் அவசரப்படாதீங்க. டேய், பா, உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குப்பா. அதை வெளியில சொல்ல முடியாம மறைச்சிட்டு இருக்கான்ப்பா. அவனை பார்த்தாலே தெரியுது. அது அவன் வாழ்க்கை, அவன் பாத்துக்கிட்டோம். நீங்க யாரும் அத பத்தி பேச வேண்டாம். என்ன போன் எடுக்காம பாத்துக்கிட்டே இருக்க? ஆண்டி தான் கால் பண்றாங்க. எந்த ஆண்டி? உங்க அம்மா தாண்டா. வீட்ல இருந்து எங்க அம்மா இதை கூப்பிடுறாங்க. இரு கேக்குற. ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. ஸ்ருதி, கொஞ்சம் மாடிக்கு வா. சரி ஆண்டி, வரேன். என்னாச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் மாடிக்கு வர சொல்றாங்க. என்ன விஷயம்? அது எப்படி எனக்கு தெரியும்? அத பேசதான் கூப்பிடுறாங்க. ஏங்க, போன் அடிக்குது. ஏங்க, அத்தை கால் பண்றாங்க. ஏன் அம்மாவா? உனக்கா? எனக்குதான். எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. தெரியாம ஏதாவது கால் பண்ணிருப்பாங்களோ? பேசு பேசு, அட்டன் பண்ணி பேசு. அத்தை, சொல்லுங்க அத்தை. மீனா, உடனே மாடிக்கு வா. அத்தை, எதுக்கு அத்தை? நான் உன்னை வேலை செய்வா கூப்பிட்டேன். உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், வா. அத்தை, என்கிட்டயா? உன்கிட்ட பேசணும்னு தான் உனக்கு போன் பண்ணேன். சும்மா கேள்வி கேட்காத, வா. சரிங்க அத்தை, இப்ப வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன். என்ன சொன்னாங்க? அத்தை ஏதோ என்கிட்ட பேசணும்னு மாடிக்கு வர சொல்லிருக்காங்கங்க. உன்கிட்ட என்ன பேசணுமா? அதெல்லாம் தெரியல, நான் போய் பாக்குறேன். ஸ்ருதி, அத்தை ஏதோ பேசணும்னு மாடிக்கு வர சொன்னாங்க. என்னையும் தான் கூப்பிட்டாங்க. உங்களையும் வர ரெண்டு சொன்னாங்க. பேரையும் வர சொல்லிருக்காங்கன்னா சம்திங் சீரியஸ். என்ன, நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டு திட்ட போறாங்களா? நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே. மீனா,
திட்டணும்னு முடிவு பண்ணிட்டா தப்பு பண்ணாதான் திட்ட போறாங்களா? உங்களை நேரடியா திட்ட போறாங்க. என்ன அப்படி திட்ட முடியாதுல்ல, சோ இன்டைரக்டா திட்டுவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரி வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். என்ன ஆண்டி, எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அத்தை. எனக்காக நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்னத்த காஃபி வேணுமா? அது நானே போட்டிருப்பேனே, அதுக்கு எதுக்கு ஸ்ருதியை கூப்பிட்டீங்க? நான் காஃபி எல்லாம் கேட்கல. இது வேற ஒரு விஷயம். எனக்கே சொல்றதுக்கு தயக்கமா தான் இருக்கு. நீங்க இன்னொரு ஆள் கிட்ட சொல்லியா சொல்ல முடியும்? நோ ப்ராப்ளம் ஆண்டி, நாங்க ஒன்னும் நினைச்சுக்க மாட்டோம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு இந்த மனோஜ் மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அவனை இப்ப வர வர நம்ப முடியறது இல்ல. ஆண்டி, அவர் எப்பவுமே அப்படிதானே. நீங்க தான் இப்ப நோட் பண்ணிருக்கீங்க. ஸ்ருதி, சரி சரி, அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். நான் விஷயத்துக்கு வரேன். மனோஜ் அந்த பார்லர்காரி கூட தனியா குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கானோன்னு எனக்கு ஒரு டவுட். என்ன ஆண்டி சொல்றீங்க? அத்தை எப்படி அத்தை உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வந்தது? இல்ல, அவன் இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. அப்பப்ப நைட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். சில நேரம் ரொம்ப லேட்டா வரான். ஏன்னு கேட்டா எதையாவது சொல்லி மழுப்புறான். ஷோரூம்ல ஏதாவது ஒர்க் இருந்திருக்கும் ஆண்டி. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே. ஆனா இப்ப எதையும் மறைக்கிறான். நீங்களே அவர்கிட்ட கேட்கலாம்ல அத்தை. அதான் கேட்டா எதையும் சொல்ல மாட்டேங்கிறானே. சரி ஆண்டி, இப்ப நாங்க இதுல என்ன பண்ணணும்? டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அவ வேற வயித்துல புள்ளை இருக்குன்னு சொல்றான். இந்த நேரத்துல அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறேன். அதுக்கு இந்த ரோகிணி விட மாட்டா போல இருக்கே. இவன் சும்மா இருந்தாலும் அந்த ரோகிணி சும்மா இருக்க மாட்டா. கொக்கி போட்டு இவனை இழுத்துருவா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். ஆண்டி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தப்புன்னு மனோஜுக்கே தெரியணும். நம்ம போய் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு அவர் கைய புடிச்சா இழுத்துட்டு வர முடியும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க போதும். சரிங்க ஆண்டி, என்ன பண்ணணும்? நீங்க 2 பேரும் ரோஹிணி மனோஜ ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணுமா? ஆமா, அவங்க எங்க போறாங்க, எங்க சந்திச்சு பேசுறாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும். என்ன ஆண்டி, எங்களை பார்த்தா பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்க மாதிரியா தெரியுது? நம்ம குடும்ப நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க சொல்ற மாதிரி நாங்க பண்றோம். அதுக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுப்பீங்க? காசா? ஆமா. ஸ்ருதி, இருங்க மீனா, சும்மா பண்ண முடியாதுல்ல. ஆண்டி, மனோஜ் ரோஹிணிய ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு நிறைய இடத்துக்கு போயிட்டு வரணும். அவங்க ஹோட்டல் தியேட்டர்னு போனா நாங்களும் அங்க போனோம். அப்ப அதுக்கெல்லாம் காசு செலவாகும்ல. அங்க போயிட்டு சும்மா எட்டி எட்டி பார்க்க முடியாதுல்ல. அதுக்காக தான் கேக்குறோம். ஸ்ருதி சும்மா இருங்க ஸ்ருதி. அத்தையே முதல்ல நம்மள நம்பி ஒரு வேலை சொல்லிருக்காங்க. அதை நம்ம கரெக்டா முடிச்சு தரணும். இல்ல மீனா, அதுக்கு நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குல்ல. என்ன இப்ப என்ன, காசு தானே. நான் ரவி கிட்ட சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன். ஓ, என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி எனக்கே கொடுப்பீங்களா? ஸ்ருதி, நீங்க சும்மா இருங்க. அத்தை அவங்க சும்மா சொல்றாங்க. காசெல்லாம் எதுவும் வேண்டாம், நாங்க இந்த வேலையை பண்ணி தரோம். ஆனா எனக்கு நீங்க 2 பேரும் கரெக்டா பாத்துட்டு வந்து உண்மையை சொல்லணும். சரிங்க அத்தை, நாங்க சொல்றோம். எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் மனோஜ் ரோகிணி கூட பழகிறத நிறுத்த முடியும். நீங்க 2 பேரும் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரிங்க அத்தை. பாத்தீங்களா மீனா, ஆண்டி நமக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் கொடுக்கறாங்கன்னு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ருதி. முதல் தடவை அத்தையா கூப்பிட்டு ஒரு முக்கியமான வேலையை என்கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த வகையில எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்பயாவது அத்தை என்னை ஏத்துக்கிட்டாங்களே. அட நீங்க வேற மீனா, இந்த வேலையை என்னையும் உங்களையும் விட்டா வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்குதான் ஆண்டி நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா ஒண்ணு ஸ்ருதி, அத்தை சொல்ற மாதிரி மனோஜ் ஏதோ தப்பு பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த டவுட் எனக்கு எப்ப இருந்தோ இருக்கு. ஆண்டிக்கு இப்பதான் வந்திருக்கு. ஆனா எனக்கும் இது தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா தான் இருக்கு. நம்ம நாளைக்கே ஃபாலோ பண்றோம். என்ன பண்றீங்க இங்க 2 பேரும்? அது சீக்ரெட் டிடெக்டிவ் ஃபாலோ என்ன உளறற? டிடெக்டிவ் ஏஜென்சி. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, காத்து வாங்க வந்தோம். ஆ, சரி சரி, உங்க 2 பேர் வீட்ல இருந்து எப்ப வராங்க? சீக்கிரம் வந்துருவாங்க பாட்டி, சொல்லிருக்கோம். நானும் என் அம்மா கிட்ட சொல்லிருக்கேன் பாட்டி, வந்துருவாங்க. நாளை கடத்தாம சீக்கிரம் வர சொல்லுங்க. 2 பேரும் போய் தூங்குங்க. நாங்க தூங்கிக்கிறோம் பாட்டி. இரு, உங்களை விட்டுட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் நான் போய் தூங்கணும். வாங்க வாங்க வாங்க. டேய் ரவி, பாட்டி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அத நான் கேட்கணும்டா. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல உனக்கு என்ன வேலை? அதானே. ஹலோ, எங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பாட்டி, அது வந்து என் போனு சார்ஜ் இல்லையா, சார்ஜர் இங்க இருக்கு, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய், என்னடா சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு கதை சொல்லிட்டு இருக்க? வெளியே நின்னு வாங்கிட்டு போக மாட்டியா? அது என்ன பழக்கம்? பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ரூம்ல வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது. பாட்டி, நம்ம வீடு தானே பாட்டி. நம்ம வீடா இருந்தாலும் இப்ப அவங்க இருக்கிற ரூம். வா வா, நீ வாடா, நீங்க உள்ள போங்க போங்க. என்னடா நீ வேற யாரு நினைச்ச? இல்ல நீ தான் நினைச்சேன் பாட்டி.
சும்மா வழக்கம் போல அப்படியே உன்ட்ட விளையாண்டேன் பாட்டி. வர வர உனக்கு விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு. டேய் ரவி, பாட்டி இனிமே நீ அந்த பொண்ணுங்க ரூம் பக்கம் போக கூடாது. ஆ, 2 பேரும் வெளியே வரக்கூடாது. கதவை சாத்திட்டு விடுங்க, இங்கேயே படுங்க. என்னடா ஜாலியா பாட்டுலாம் பாடிட்டு இருக்க? ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு ஜாலியா இருக்கிற மாதிரியாடா இருக்கு? நானே மீனா என் கூட இல்லைன்னு பாட்டு பாடி புலம்பிட்டு இருக்கிறேன். என்னடா பண்றது? பாட்டி வந்து நம்மள பிரிச்சு வச்சுட்டாங்க. டே விட்றா. பாட்டி பழைய மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம பொண்டாட்டிங்களை விட்டு 5 நிமிஷம் தனியா இருக்க விட்டுருக்க மாட்டாங்கல்ல. ம். என்ன பண்றது, நம்ம நேரம் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடு. என்ன மீனா சோகமா இருக்கீங்க போல? முத்து கூட இல்லனா? அப்படியெல்லாம் இல்ல ஸ்ருதி, அவர்தான் அங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ரவியும் பாவமா மூஞ்ச வச்சுட்டு தான் போனா. பாய்ஸ் தூங்கி இருப்பாங்களோ? இருங்க கால் பண்ணி பாக்குறேன். ஸ்ருதி தான் கால் பண்றா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண போறோம்? சும்மா 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் சொல்லு. மீனாட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. இங்க பாருங்க, அவர்தான் கால் பண்றாரு. ரொமான்ஸ் பண்ண கால் பண்ணிட்டாரு போல. பேசுங்க பேசுங்க. ஒன்னும் இல்ல ரவி, சொல்லு. சொல்லுங்க. என்ன மீனா என்ன பண்ற? பூ கட்டிட்டு இருக்கேன், வேற என்ன பண்றது? சரி, அப்புறம் நம்ம டிராவல்ஸ் கம்பெனிக்கு புதுசா ஒரு ஆபீஸ் பார்க்கணும்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? இது நம்ம மிஸ்ரா சாருக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குதான். நாளை காட்டுறேன்னு சொன்னாரு. நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நாளைக்கா? ம். இல்ல நாளைக்கு முடியாது. நாளைக்கு ஒரு முக்கியமான கமிட்மெண்ட். முக்கியமான கமிட்மெண்டா? நீ இந்த இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போனாலும் போனா 4 இங்கிலீஷ் வார்த்தையை கத்து வச்சுட்டு என்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கிற மீனா. ஆமா, நீங்க கூட தான் அந்த மாதிரி பண்றீங்க. ஆனா என்ன ஒண்ணு, நீங்க என்ன விட நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விடு நீ. இப்ப நீ நாளைக்கு வர முடியுமா முடியாதா? நான் ஆபீஸ் போடணும், தொழில முன்னேறணும்னு என்ன தூண்டி விட்டதே நீ தானே. இப்ப நாளைக்கு ஆபீஸ் பார்க்க போகணும்னு சொல்ற, வான்னு சொன்னா வர மாட்டா. ஏங்க, வர முடியாதுன்னு நான் சொல்லல. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? அத்தை எனக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான வேலை கொடுத்திருக்காங்க. எது வேலை கொடுத்திருக்காங்களா? அவங்க ஏதாவது பிசினஸ் பண்றாங்களா, ஆபீஸ் வச்சிருக்காங்களா? அப்படி என்ன வேலை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி சொல்லு. உங்க அண்ணன் மறுபடியும் ரோஹிணி கூட யாருக்கும் தெரியாம சேர்ந்திருக்காரோன்னு அத்தைக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவன் செஞ்சாலும் செய்வான், அவன் அப்படிப்பட்ட ஆள் தானே. ம், அததான் அத்தை எங்களை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க. 2 பேரும் சீடி வேலை பார்க்க போறீங்களா? ம், எஸ். அத்தை முதல்ல என்ன நம்பி ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. நான் அதை சிறப்பா செஞ்சாதானே நல்லா இருக்கும். அவங்க தினமும் தான் உனக்கு வேலை சொல்லிட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்ப அந்த மனோஜ் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதா முக்கியமா? ம், நம்ம ஆபீஸ் பொண்ணுங்கிறது நம்ம 2 பேரோட கனவு இல்ல. பின்னாடி நிறைய பிளான் வச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு ஆபீஸ் இருந்தா தானே நம்மளே 4 பேர் நம்புவாங்க. ஆமாங்க, அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு மட்டும் எனக்கு இந்த வேலை இருக்கு. நீங்க போய் ஆபீஸ் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம இன்னொரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம். நான் மீனா அப்படி சொல்ற, எதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் தானே சேர்ந்து போய் பார்ப்போம். ஏங்க, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். எங்க அம்மாக்கு இதுக்கெல்லாம் மட்டும் நீ வேணாம். நோ பண்ணு, நானே போய் பார்த்துட்டு வரேன். ம், இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. குட் பாய். அப்புறம் அடிக்கடி இந்த பக்கம் வந்து போறது. பாட்டி இன்னும் ஹால்ல தான் இருக்காங்க. நான் உங்க ரூமுக்கு வரேன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவாங்க. ஸ்ருதி இங்கதான் ரவி கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க. ரவி இங்க பலகுரல்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறான். பின்ன இங்க இருந்து ஸ்ருதி அவர்கிட்ட பேசினா ரவி ஸ்ருதி கிட்ட தான் பேசுவாரு. வேற யார்கிட்ட பேசுவாரு? வர என்ன நீ ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட. நீ வேற ஆபீஸ் பாக்குறதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்ட. சரி, நானே போய் பார்த்துட்டு வரேன். நீ எங்க அம்மா சொன்னதையே கண்டுபிடி. இதுல கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனோஜ் கண்டிப்பா கோல்மால் தான் பண்றான். ம், ஆல் தி பெஸ்ட்ங்க. எதுக்கு? ஆபீஸ் பார்க்க போறீங்கல்ல? பார்க்க தானே நான் போறேன். ம், இது வெறும் டெவலப்மெண்ட் தாங்க. இனிமே பாருங்க, நீங்க ஓஹோன்னு வர போறீங்க. ஓஹோ. ஆஹா, இவன் என்ன தனியா ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்கான்?